பிப்ரவரி 14ஆம் தேதியன்று உலகம் முழுவதும் காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வந்த நேரத்தில் முன்னாள் காதலன் செய்த கொடூர செயல் நாட்டையே பரபரப்பிற்கு உள்ளாக்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் உள்ள குர்ரம்கொண்டா நகரைச் சேர்ந்த கௌதமி என்ற இளம்பெண் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு மதனப்பள்ளியில் பியூட்டி பார்லர் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல காலையில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது சாலையில் வந்த இளைஞர் ஒருவர் அப்பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு முகத்தில் ஆசிட் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே கௌதமியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மதனப்பள்ளியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆசிட் வீசிய நபர் யார் என போலீசார் தீவிரமாக தேடிய போது சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆராய்ந்து சில மணி நேரத்திலேயே அந்த நபரை கைது செய்தனர். அப்போது அந்த நபரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. சில வருடங்களுக்கு முன்பு கௌதமி மதனப்பள்ளியில் உள்ள கல்லூரியில் படித்து வந்த போது அதே கல்லூரியைச் சேர்ந்த கணேஷ் என்ற நபருடன் நட்பாக பழகி வந்துள்ளார். பின்னாளில் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கல்லூரியின் இறுதி ஆண்டு முடிந்ததும் இருவரும் அவரவர் ஊருக்கு சென்றுள்ளனர். இருவரும் போனிலேயே பேசிக் கொண்டிருந்த நிலையில் இருவருக்குமான நெருக்கம் குறைந்து வந்தது. ஒரு கட்டத்தில் அப்பெண் பேசுவதையே நிறுத்திக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கௌதமிக்கு பிலேரு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவரோடு வருகின்ற ஏப்ரல் 29ஆம் தேதி திருமணம் செய்ய உள்ளதாக இரு வீட்டார் முன்னிலையில் நிச்சயம் நடைபெற்றுள்ளது. இதனை அறிந்த கணேஷ் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு காதலியிடம் போனில் தெரிவித்துள்ளார். ஆனால் காதலியோ தனது பெற்றோர் பார்த்து நிச்சயித்த மாப்பிள்ளையை தான் திருமணம் செய்து கொள்வேன் என உறுதியாக கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கணேஷ் காதலர் தினத்திற்காக காத்திருந்து காதலியை கத்தியால் குத்தி முகத்தில் ஆசிட் வீசி உள்ளார். இளம் பெண் மீது ஆசிட் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உட்பட பல அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சிகிச்சைக்கு முழு பொறுப்பை தான் ஏற்பதாக ஆந்திர கல்வித்துறை அமைச்சர் நர லோகேஷ் தெரிவித்துள்ளார்.